ஓம் சாந்தி. நான் சதா குஷியாக இருக்கும் ஆத்மா. நான் பிரம்மா பாபாவின் ஸ்நேகி ஆத்மா. நான் பரமாத்மா அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற பந்தனத்திலிருந்து விடுபட்டு என்னை ஆத்மா என்று உணர்ந்து பாப் தாதாவை சந்திப்பதற்காக ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி மேலே செல்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா ஆன்மீக திருஷ்டி கொடுத்து கொண்டே என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப் தாதா தம்முடைய புது வாழ்க்கையின் சிரேஷ்டமான ஆத்மாக்களை, நவயுக படைப்பாளர் ஆத்மாக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்கள் உள்ளத்தில் நான் இப்பொழுது அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். குழந்தைகளாகிய உங்கள் மனதில் நவயுகம் நினைவு வந்து கொண்டிருக்கின்றது. நமது புது யுகம் இப்போது வந்துவிட்டது என்று அந்த மாதிரி நினைவு வருகிறதா? எப்படி 2 புத்தாண்டுகளாக மனித ஆத்மாக்களின் மனதில் குஷி இருக்கிறது, அல்பகால உற்சாகம் உள்ளது. அதுபோல ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நவயுகம் வரப்போகிறது என்ற சதா காலத்தின் குஷி உள்ளது. புத்தாண்டு புதிய யுகத்தை நினைவுபடுத்துகிறது. நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற ஊக்கம், உற்சாகம் மனதில் உள்ளதா? தனது புதிய சரீர ரூப ஆடை முன்னால் வருகிறதா? உங்களது புதிய சரீரம் புதிய யுகத்தில் எப்படி அழகாக இருந்தது என்பது நினைவில் இருக்கிறதா? எத்தகைய யுகம் இருந்தது? எப்படிப்பட்ட ராஜ்யம் இருந்தது? எப்படி இயற்கை தாசியாக இருந்தது, சதோப்பிரதானமாக இருந்தது? அந்த ராஜ்ய அதிகாரி ஸ்திதியின் ஸ்மிருதி தெளிவாக உள்ளதா? இந்த புது உலகம் எவ்வளவு அழகாக உள்ளது என்பது தென்படுகிறதா? ஒரு வினாடியில் தங்களின் ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியுமா? சரி, ஒரு வினாடியில் புதியுகத்திற்கு சென்று விடுங்கள். செல்வதற்கு வருகிறதா?
எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை அடைந்திருக்கிறீர்கள்? நினைவு இருக்கிறதா? அனுபவம் செய்து பாருங்கள். தந்தை புது யுகத்தின் உலக ராஜ்ய அதிகாரத்தின் பரிசு தருகிறார். இந்த அவிநாசி பரிசு இச்சமயம் தந்தை மூலம் நம் அனைவருக்காகவும் அசையாத விதியாக அமைந்து விடுகிறது. இந்த அவிநாசி பரிசு இச்சமயம் தந்தை மூலம் உங்கள் அனைவருக்காகவும் அசையாத விதியாக அமைந்து விடுகின்றது. எந்த ஒரு கொள்ளையனும் இந்த பரிசை எடுத்துச் சென்று விடக்கூடாது. அனைவரிடமும் இரட்டை பூட்டு உள்ளது இல்லையா? இந்த ஆண்டில் அனைவருமே மனதார ஊக்கம் உற்சாகத்துடன் பாப் சமான் ஆகியே தீருவோம் என்று தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் எந்த மாயாவும் வர முடியாத அளவிற்கு இரட்டை பூட்டு போட்டு பூட்டி வைத்து விட வேண்டும். இந்த ஆண்டை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்கள். எப்போது இந்த முக்தி ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ அப்போது முக்திதாமத்திற்கு செல்வீர்கள். இதற்காக பாப் தாதா ஒரு ஸ்லோகனை கூறுகின்றார். பயனுள்ளதாக்குங்கள், வெற்றி பெறுங்கள். புரிந்ததா என்று பாப் தாதா கேள்வி கேட்கிறார். நானும் ஆம் தந்தையே என்று பதிலுரைக்கின்றேன். உங்களிடம் என்னவெல்லாம் உள்ளதோ, உங்களுடைய சொத்துக்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ, சமயம், சங்கல்பம், சுவாசம், உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுள்ளதாக்குங்கள். மன்சா சேவை மூலமாக, வாய்மொழி சேவை மூலமாக, கர்மத்தின் மூலமாக எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கினோம், எவ்வளவு சேமித்தோம் என்று சோதித்து பாருங்கள். மேலும் பாப்தாதா இந்த ஆண்டிற்கான விசேஷ ஸ்லோகன் தருகிறார். பயனுள்ளதாக்குங்கள் மற்றும் பல கோடி மடங்கு வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். இதற்கு உண்மையான மனம் இருந்தால் போதும். உண்மையான மனதின் மீது மிகவும் சகஜ ரீதியில் திருப்தி அடைந்து விடுகிறார். ஞான செல்வம், சக்திகளின் செல்வம், குணங்களின் செல்வம் இவற்றை ஒவ்வொரு சமயமும் பயனுள்ளதாக்குங்கள். திடீரென்றுதான் எல்லாம் நடக்கும். அப்போது நீங்கள் எவரடியாக ஆக வேண்டும். இந்த ஆண்டில் பாப்தாதா திறந்த மனதோடு வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ
அவ்வளவு சேமித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள். பயனுள்ளதாக்குங்கள், வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். நவயுக உலக அதிகாரி ஆத்மா, புதிய வாழ்க்கை மூலம் உலக மாற்றம் செய்யும் ஆத்மா, சதா பயனுள்ளதாக ஆக்குவதன் மூலம் வெற்றிமூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மா, சதா தான் கொடுத்த உறுதிமொழிகளுக்கு சாக்கார சுரூபம் கொடுக்கக்கூடிய ஆத்மா, அசையாத அகண்ட சுரூப ஆத்மா, சதா உற்சவத்திலிருந்து மற்றவர்களுக்கும் உற்சவத்தின் மூலம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. பாப்தாதாவின் புத்தாண்டு மற்றும் புது யுக ஸ்தாபனைக்கான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். கூடவே தைரியம் வைத்து முன்னேறி செல்லும் மற்றும் தைரியம் வைத்து தந்தையின் உதவியை பெறும் ஆத்மா, திட நிச்சயத்தின் ஆதாரத்தில் சதா வெற்றியாளராகக்கூடிய பிரம்மா பாபாவின் ஸ்நேகி ஆத்மா, சர்வ கஜானாக்களின் சாவியை பெற்று பரமாத்மா அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா, பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.